பண்றதுக்கு கவர்மெண்ட் கடனுதவி கொடுத்து கூடவே மானியமும் கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த ஒரு ஸ்கீம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். CMRI ஸ்கீம். இந்த திட்டத்துல வந்து யார் எலிஜிபிள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா SC/ST கேட்டகரியில இருக்கவங்க மட்டும் தாங்க எலிஜிபிள். ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை வந்து வழங்குறது எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அவங்க தான் வந்து இந்த CMRIங்கிற திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலியமா தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஆரம்பிக்கலாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி SC/ST கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும் தான் எலிஜிபிள். அவங்களோட குடும்பத்தோட ஆண்டு வருமானம் வந்து லெஸ் தேன் 3 lakhs இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, வேற எந்த ஒரு உதவித்தொகையோ இல்ல வந்து வேற ஒரு மானியத்திலயோ வந்து அவங்க வாங்கியிருக்க கூடாதுங்கிறதையும் அவங்க வந்து தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ என்னென்ன தொழிலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வைக்கிறது, இல்லைன்னா ஒரு அழகு நிலையம், இல்ல உடற்பயிற்சி கூடம், இல்லைன்னா உணவகம் ஆரம்பிக்கிறீங்க. இந்த மாதிரி நிறைய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. மேல மென்ஷன் பண்ற செக் பண்ணிக்கோங்க என்னென்ன தொழில் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போய் நீங்க பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து இந்த TADCO ஆஃபீஸ் வந்து இருக்குங்க. அங்க போய் நீங்க பர்சனலா செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து என்ன SC/ST கேட்டகரிக்கு மட்டும் தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. நான் ஜென்ரலா எந்தெந்த ஸ்கீம் வந்து அவைலபிளா இருக்கோ அது வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைச்சதை இதை நான் போஸ்ட் பண்றேன். இது வந்து டிஸ்க்ளைமரா கூட நான் சொல்லிக்கிறேன். சோ இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மானியமும் வழங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 10 லட்சம் அப்ளை பண்றாங்க அப்படின்னா அதுல 3 லட்சம் வந்து மானியம் வந்து கவர்மெண்ட் கொடுக்குங்க. அப்படி இல்லைன்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி 35% வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கும். இதுதான் அந்த கணக்கு. ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களோட அபிஷியல் இமெயில் ஐடி கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க.